யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல, பாத்துக்குங்க. கோயிலுக்கு வந்தாலே எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். குறை சொல்றதுக்கும் 2 பேரும் வந்துடுவாங்க. என்ன செய்ய, ஒரே தலைவலியா இருக்கு. பாப்போம் இன்னைக்கு யார் என்னெல்லாம் வந்து என்னெல்லாம் செய்யணும். ஹலோ ஐயா, சர்ச்சுக்கு வந்தாச்சு. நீங்க ஒரு 9:55க்கு வந்தா போதும். மற்ற எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஐயா, நீங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 35 வருஷமா தொட்டு இந்த காரியத்தை நானே பண்ணிட்டு வரேன். நான் மட்டுமா, எங்க அப்பா தாத்தா எல்லாரும் சேர்ந்து உருவாக்கினேன் தானே இந்த சர்ச்சே. எங்க பேர்ல அது ஏதாவது ஒரு பொருள் அந்த சர்ச்சில் நீங்க கவனிச்சிருங்க பாப்போம். இந்த மும்பையில எனக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது. கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தோடைய மாவட்ட செயலாளரே நான். நீ தம்பி, வேலையெல்லாம் ஒழுங்கா பாருங்க. இந்த பாய் எடுத்து ஒழுங்க விரி, காணிக்கப்பட்டி எடுத்து ஒழுங்கா. இப்போ ஆட்கெல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. வேலையெல்லாம் கடகடன்னு பண்ணி முடிக்கணும். ஐம்பத்தி 6, 57, 58, 59. சரி, இப்போ போகல. என்னது இது? ஒரு ஏசி போடல, ஒரு சேர் துடைக்கல. சர்ச்சி மாதிரியா இருக்கு. காலையில பைபிள் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஒரு கூச்சமும் கிடையாது. டே தம்பி, இங்க வா. ஒரு சேர் என்ன தண்ணி தொடிச்சு வச்சிருக்க? ஒரு ஊழியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாதா? சபையில சேர் துடைப்பது எப்படின்னு சொல்லி தரணுமா? இதெல்லாம் சரி, அதை விடு. இந்த ஏசில காத்த தவிர மத்த எல்லாமே வருது. பீஸ் போன 4 பல்பு, கிழிஞ்சு போன பாய், போடாத 6 ஃபேனு, இன்னைக்கா நாளைக்கான்னு போகக்கூடிய 4 செவுரு, அதுக்குள்ள இத்து போன ஸ்பீக்கர் செட்டு. இதெல்லாம் வச்சாடா ஆண்டவரை ஆராதிப்பீங்க? போன வரும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஆவியில அனல் உள்ள ஒருத்தனை மிக்சர் போர்டு கிட்ட விட சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆவியில அவிஞ்சவனை கொண்டு விட்டுருக்கீங்க. ஒரு விடுதலைய ஆராதிக்கவே முடியல, ஏன்னா ஒரே மூட விட்டு. சரி, அதை விடு. இந்த கீபோர்டு போடுற பையனை மாத்துங்க மாத்துங்கன்னு கொஞ்சம் காலமா படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதையும் கேட்டபாடு இல்ல. உனக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. இதெல்லாம் மாறணும்னா சரி, நான் ஒன்னும் சொல்லல, சொல்ல வச்சிராதீங்க. சரி, விடுங்க. சரி தம்பி, போ தம்பி, போ. ஹோலி ஸ்பிரிட், வல்லமை 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 வல்லமை, அக்கினி 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 அக்கினி, மேரி மேரி மேரி, க்ளோரி 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 க்ளோரி, மகிமை மகிமை மகிமை, ஷெக்கினா மகிமை 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 மகிமை, ஹalleluya ஹalleluya ஹalleluya, எழுப்புதல் எழுப்புதல், ஹalleluya ஹalleluya. bind to the name of Jesus. கட்டப்படுவானாக கட்டப்படுவானாக, சாத்தான் அழிவானாக, சாத்தான் கரிவானாக. ஹalleluya. ஹோலி ஸ்பிரிட், வல்லமை 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 வல்லமை. நனனா நன்னானா நனனா நன்னானா, ஓ லலலா. அடாப்டர் மாட்டியாச்சு. சரி, ஓகே, டியூன் போடுவோம்.
தாவீதை போல நடனமாடி பப்பா பப்பா பப்பா. எல்லாம் நல்லா தான் இருக்கு, பாட விடுறாங்க, ஆட விட மாட்டேங்காங்களே. ஐயாட்ட கொஞ்சம் பேசணும். சரி, எல்லாரும் வந்தாச்சா? கொயர் டீம் எல்லாம் ஓகே தானே? கீபோர்ட்ஸு, ட்ரம்ஸு, பேடு. ஆமாம், சிங்கருங்க. என்னது, அவன் வரலையா? அந்த ஃபோனை எடு. நீ எங்கடா இருக்க? எப்பவும் வருவே? இல்லை, நீ எதுவும் பேசாத, சீக்கிரம் வா. திருப்பி சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள பகுதியிலே முக்கியமான பகுதி இந்த பாடல் ஆராதனை பகுதி தானே. நீ மற்ற நேரம் என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பாடல் ஆராதனை பகுதினா நீ இங்கே இருக்கணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, பாடல் ஆராதனை நீ மறந்துட்டனா ஆண்டவருன்னா மறந்துட்டாரு, சோழி முடிஞ்சு. இப்படிலாம் ஊழியத்தில் அசட்டியாக இருக்கக்கூடாது, சரியா? போய் ஜி எப்படி? ஓகே, எல்லாரும் ரெடியா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஜி எப்படிலாம் உன் கையிலே போட்டுருவேன். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. பப்பான்னு வரணும், ஏன் அங்க மிஸ் ஆகுது? ஐயோ, மனுஷனை மிருகமா மாத்திராதீங்க, சொல்லிட்டேன். தேவன் நமக்கு நல்ல ஒரு நாளை தந்திருக்காங்க. எல்லாரும் இணைந்து உற்சாகமா கைகளை தட்டி அவரை துதிப்போம். உம்மை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், ஆர்வத்தோடு உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க இன்னைக்கு காலையில? கட்டாயத்தின்படி அல்ல, வழக்கத்தின்படி அல்ல, ஆர்வத்தோடு உண்மையில் அன்போடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல வேலை, வர்ஷிப் இன்னும் முடியல. எல்லாரும் நின்றுட்டு இருக்கும் போதே சர்ச்சுள்ள போயிடணும். இன்னைக்கு பாஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போமே. கரங்களை உயர்த்தி, இவர் வேற கையை உயர்த்துங்கன்றாரு. நேத்து வாங்கின செருப்பு எப்படி நல்லா உழைக்குமா? 1000 ரூபாய் செருப்பு 999 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமே. நம்ம ஆண்டவர் மேல பாரத்துக்கும் போது நம்ம செருப்பை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன செய்யறது? கண்ணை எப்பவும் செருப்பு மேலே வச்சிருப்போம். வரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இன்னைக்கு பார்த்து வர்ஷிப் வேற வச்சிருக்காங்க. நாளைக்கு காலேஜ்க்கு வேற போகணும், பிரசன்டேஷன் வேற இருக்குது. வாரத்துக்கு 6 நாள் காலேஜ் வச்சு சாவடிக்கிறாங்க. அதுலயும் சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுறோம். நம்ம இப்படிலாம் இருந்தா எப்படி வாழ்றது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். சபை விசுவாசிகளுக்கு நான் தாழ்மையா ஒன்னு சொல்றேன், உங்க மொபைல் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லனா சைலண்ட் மோட்ல போடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இப்போ நம்ம தியான பகுதியில் கடந்து செல்றோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நம்ம வாசிச்சு தியானிக்கலாம். உங்கள இருந்து ஒருவர் யாராவது இந்த வசனத்தை வாசிக்கலாம்.
அன்பு நீதே சாந்தமும் தெய்வம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்படையாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழியை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானால் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானால் ஒளிந்து போம், அறிவானால் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்வது குறைவுள்ளது, நினைவான வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆமீன். அல்லையா. ஃபுல் ஸ்டாப். நம்மகிட்டேவா? இன்னைக்கு செய்தி எத்தனை மணிக்கு முடிக்கிறான்னு பார்ப்போம். இந்த 12 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா இந்த வேணி. ஒரு 3/4 மணி நேரம் கூட ஒழுங்கா ஆராதிக்க முடியல. எப்படியோ நம்ம கடமை முடிஞ்சுது. சரி, நீ யாரெல்லாம் கால் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். என்னது 8 மிஸ்ட் கால் 53 மெசேஜா? கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்துடக்கூடாதே. பத்ரோஸ் வேற இப்போ ஃபோன் பண்ணிட்டு கிடக்கானே. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை வாசிச்சோனா அதுல எப்படியாக சொல்லியிருக்கிறது? வாலிபர் சபைக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளை சகோதரிகளைப் போல பாவிக்கணும். அதே போல வாலிப பெண்களும் சபைக்கு வரக்கூடிய ஆண் பிள்ளைகளை தன்னுடைய சகோதரர்களைப் போல பாவிக்கணும். சரி, நம்மால் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ. என்ன செல்லம், எங்க இருக்க? ஐயரம்மா பின்னாடி தான் இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா? ஆ, பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஃபோனை வச்சிட்டாளா? நம்முடைய சக விசுவாசிகளை நம்ம எப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? சொல்லு பேபி, சர்ச்சில் இருக்கேன், பேச முடியாது, தேவ சமூகம்லா. ஓ, உங்களுக்கு இன்னும் சர்ச் முடியலையா? எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. சண்டே கிளாஸ் எடுக்க போயிட்டு இருக்கேன். சரி, ஃபோன் தான் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் வா, மெசேஜ் பண்ணலாம். மனிதருடைய கண்கள் நாம் மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களை நாம் ஒருபோதும் மறைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூங்காதன்னா எப்படி தூங்காம இருக்க? இந்த மனுஷர் என்னைக்காவது ஆசீர்வாதமா 4 வார்த்தை சொல்றானா? அவன் வீட்டுக்கு ஒண்ணு, வாசலுக்கு ஒண்ணு, வாரத்துக்கு ஒண்ணு வாக்குத்தத்தை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. தப்பு தவறி கூட ஒரு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டாரா? கதையும் கிடையாது, ஜோக்கும் கிடையாது, பாட்டும் கிடையாது. பிறகு நம்ம தூக்கறாம என்ன செய்யும்? நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் நாட்களை பிரயோஜன பண்ணி கொள்ளுங்கள். இது என் வீட்டுக்காருக்கு தான். தேவன் ஆவியானவர் அவருக்கு திட்டமா தெளிவா சொல்லிருக்காரு. கிறிஸ்தவனாகிய நம்ம எப்பவுமே மத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணவே கூடாது. என்ன செய்யறாங்க அதானே, என்ன சொன்னாலும் உடைஞ்சிக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டாரு. அவ்வளவு இருதயம் கடினம். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். பைபிள படின்னு படிச்சு சொன்னாலும் படிக்கிறதே கிடையாது. நமக்கு தான் பல வேலைகள் இருக்குன்னா இவங்களுக்கு என்ன? தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் சேர்த்து கொண்டார். சரி, வசனம் எல்லாம் சரிதான், இவன் எப்ப உள்ள வந்தான்? தேவன் நம்முடைய வாழ்வை சீர்படுத்த சில நேரங்களில் சில நபர்களை உட்களாக பயன்படுத்துவார்.
இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு லீவு. இன்னைக்கும் சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் ஏன் வரலன்னே கேட்டுட்டு இருப்பாரு. பாஸ்டருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? மூச்சுடாம பேசிக்கிட்டே இருக்காரு. ஹalleluya. செருப்பை எவனாவது தூக்கியிருப்பானா? இல்ல இல்ல இல்ல, நல்ல வேலை எடுக்கல. எப்போ கண்ணை வச்சுக்கிட்டே இருப்போம் செருப்பு மேல. தேவன் நம்ம உள்ளத்திரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து வச்சிருக்கிறார். அவர் இந்த நேரத்தில் நம்ம கூட பேசினதுக்காக நன்றி சொல்லுவோம். ஹலோ, அவன் வட்டி அமௌண்ட் தந்தானா? பேசி பார்த்தீங்களா? மிரட்டி பார்த்தீங்களா? அவன் வேண்டாம், தூக்கிரு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹalleluya. ஐயோ, என் செருப்பு செருப்பு செருப்பு. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லி நாம் கடந்து செல்லுவோம். நான் வேதனையோட சில காரியங்களை உங்ககிட்ட பேச விரும்புறேன். இதுக்காகவா நான் என்னோட ரத்தத்தாலே சபையை மீட்டேன். உங்க ஒவ்வொரு பேர் மேலேயும் நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட பாரபட்சமே பார்த்ததில்ல. நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் தான் என்னோட விருப்பம். நிறைய வேலையிலே நீங்களே நான் உங்களை ஆசீர்வதிக்க தடையா இருக்கீங்க. உங்களை கொண்டு தான் நான் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இனிமேலாவது மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஐயையோ, சர்ச்சு இன்னைக்கு முடிஞ்சிட்டா? சரி, கடவுளின் சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் பார்ப்போம். எப்படியும் தூங்க தான் செய்ய போகிறோம். கஷ்டம்தான், பார்ப்போம்.